ஹலோ ட்ரேடர்ஸ். எஸ்டர்டே நான் வந்து லாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போது ரெக்கவர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே எஸ்டர்டே வந்து கொஞ்சம் லாஸ். பட் ஆனால் லைவ் செஷனில் வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 சம்திங் 9 சிக்னல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் 2 தான் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. மற்ற 7 சிக்னல்ஸும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் டெய்லி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்னோட பர்சனல் செஷன் தான் அது. பர்சனலாக இப்போ ட்ரேட் ஆல்ரெடி 4 வந்து எனக்கு லாஸு. ஸோ இப்போ இதை வந்து ரெக்கவர் பண்ணணும். யூஎஸ்டி பிடிடி ஓகே. நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரேட் தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரேட். ஸோ 500 நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரேட். ஸோ மார்க்கெட் நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, கேண்டில் ஒரு கரெக்டான கேண்டில் தான். பட் லேட் என்ட்ரி மிஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸோ கரெக்டாக ப்ரீவியஸ் கேண்டில் வந்து டவுன் கேண்டில் தான். சரி, 1 பாயிண்ட்ல மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஹை ரிஸ்க் எடுத்தாச்சு. ஹை ரிஸ்கில் வந்து நமக்கு அதுக்கேற்ற ரிவார்ட் கிடச்சிருக்கு. இன்கேஸ் இது நமக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி இந்த கேண்டில் நமக்கு பாசிட்டிவான கேண்டில் தான், கரெக்டாக நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் என்னோட மிஸ்டேக்னால லேட் என்ட்ரி நமக்கு வந்து லாஸ் கொடுத்துருச்சு. ஆனால் இன்கேஸ் இது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா வீடியோலையுமே வந்து நான் சொல்கிறது தான், ஒரு சில டைம் எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். பட் நிறைய டைம் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எமோஷ்னலாக ட்ரேட் எடுக்கிறது. அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் நான் ஸ்டில் இப்போ வரைக்குமே இப்போ நான் டெய்லி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் மேக்ஸிமம் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா சில டைம் நான் வந்து லேட் என்ட்ரி கொடுப்பேன். ஆனால் லேட் என்ட்ரி கொடுப்பேன். பட் அது என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து டெய்லி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பட் இது எனக்கு வந்து சில டைம் எனக்கு இப்படி ஆகும். பட் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு
இப்போ நம்ம வந்து ட்ரேட் பிளேஸ் போறோம் அப்படின்னா ஒரு $10 நம்ம வச்சிருக்கோம்னா இப்போ உங்க கேபிட்டல் ஒரு $100 நீங்க $10 நீங்க ட்ரேட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டாலர் $1 யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா மல்டிபிள் ட்ரேட் சிங்கிள் கரன்சில சிங்கிள் ட்ரேட்ல நீங்க பண்ணாதீங்க. மல்டிபிள் ட்ரேட் அப்படின்னா மார்டிங்களுக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து $1 நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே இது நமக்கு வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் டாலர் நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட் கண்டினியூவா மல்டிபிள் அசெட்ல சாரி மல்டிபிள் ட்ரேட் இப்போ நம்ம வந்து $1 இப்போ நான் ட்ரேட் பண்றேன். பட் இதையே நான் வந்து கண்டினியூவா இப்போ நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 5 செகண்ட்ஸ் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூவா இந்த மாதிரி வந்து வந்து ஒரே கிளிக்ல வந்து பண்ணக்கூடாது. இது வந்து ஹைலி ரிஸ்க். இப்போ பாருங்க சடனா வந்து நமக்கு ஃபுல்லாவே லாஸ் ஆச்சு. பட் அதுவே நீங்க 10 கிளிக் பண்ண போற இடத்துல $10 நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. பட் இது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எமோஷனலா $10ங்கிறப்போ ஒரே டைம்ல பண்ணும்போது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். பிளஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அத வந்து ட்ரை பண்ணுங்க. பட் உங்க கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த ரிஸ்க் தான் நீங்க எடுக்கணும். அதுக்கு மேல எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஒரே ட்ரேட்ல எஸ்டர்டே லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. பிளஸ் எஸ்டர்டே லாஸும் ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டெய்லி டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அனதர் ட்ரேட் நம்ம ட்ரை பண்ணுவோம். சிஎல்இ நெக்ஸ்ட் வந்து அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம். மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் 1 மினிட் வந்து அப் ட்ரேடு. இப்போ நான் வெறும் சிங்கிள் ட்ரேட் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மார்டிங்கல் இது நமக்கு லாஸ் ஆயிட்டு மார்டிங்கல் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டபுள் கிளிக் ஓகே. ஸோ இதுவே டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே 2 கரன்சில ட்ரேட் எடுத்தோம். 2 கரன்சியுமே நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்து ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கலாம்.
ஓகே, இதை வந்து டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கரன்சியும் ட்ரேட் நமக்கு ஹிட். ஸோ ஓவராலாக மூணு கரன்சியுமே நம்ம பேக் டு பேக் வந்து ஷோர்ட் அடைச்சாச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து செஷனை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்த அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டட் டவுட்டு இல்லை நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே வந்து 9 PM லைவ் செஷன் நான் கொடுத்துட்ருக்கேன் விஐபி குரூப்பில். ப்ளஸ் பப்ளிக் குரூப்பில் சாட்டர்டே சண்டே சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சாட்டர்டே சண்டே சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கீழே உள்ள டெலிகிராம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.